சென்னை ஈவிகே சம்பத் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருந்த பாஜகவினர் மீது சிலர் பெட்ரோல் குண்டு வீச முயன்றதால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். You cannot go inside. No, you cannot go inside. No. It's a police. Don't become the police. Let me have police. பயங்கரவாதிக்கு பாதுகாப்பா சென்னை ஈவிகே சம்பத் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருந்த பாஜகவினர் மீது சிலர் பெட்ரோல் குண்டு வீச முயன்றதால் ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் குதுப்திதினிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். குதுப்திதின், பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டது தொடர்பாகவும் அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவது தொடர்பாகவும் கூடுதல் தகவல்களை சொல்லுங்கள். காலையில கோயம்புத்தூரில் படுகொலை செய்யப்பட்ட இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமாருடைய கொலையை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததை அடுத்து 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தேசிய செயலாளர் ராஜா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு ஈவிகே சம்பத் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். இன்று மாலை அவர்கள் வழக்கம் போல விடுதலை செய்வதற்கு தயாராக இருந்த நேரத்தில் மர்ம நபர்கள் 3 பேர், அதில் ஒருவர் பெட்ரோல் குண்டு வீச முயன்றதாகவும் உடனடியாக விடுதலையாவதற்கு தயாராக இருந்த பாஜக தொண்டர்கள் அவர்களை பிடிக்க முயன்ற போது பாதுகாப்பு கொண்டிருந்த போலீசார் அவர்களை கையகப்படுத்தி எதிரே உள்ள ஒரு கடையில் அடைத்து வைத்திருக்கின்றனர்.
அவர்களை தங்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று தற்போது பாஜக தொண்டர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் ஈவிகே சம்பத் சாலையில், அதாவது கோயம்பேட்டிலிருந்து ஈவிகே சம்பத் சாலையில் நுழைவதற்குள்ளான பாதையிலும் அதேபோல் வேப்பேரி ஹைரோட்டில் முன்னுழையக்கூடிய பாதையிலும் போலீசார் போக்குவரத்தை நிறுத்திவிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றனர். ஏராளமானோர் இங்கு திரண்டிருப்பதால் பதட்டம் நிலவுகிறது. ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர்.